ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் தாமே நமக்கு கொடுக்க போகிற ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி, கலாத்தியர் Galatians chapter 6 verse 6 to 10. கலாத்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து நான் வாசிப்பதை நீங்கள் கேளுங்க. மேலும் திருவசனத்தின் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் நம்மை பிரயாசம் பண்ணோட்டால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போக இருந்தாலும் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்து தக்கதாய் யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடுவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே இந்த வார்த்தைகளே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எடுத்துங்க, வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். அதுல 2-3 வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மோட பேச இருக்கிறார். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு, அது கரெக்டா படிக்கணும். நான் தான் பிரீச்சர், நீங்க யாரு கேக்குறீங்க? இதை பத்தி தான் கர்த்தர் பேச. ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது, நான் பேசல. ஆமென். ஒரு ஊழியக்காரர் எப்படி தாங்கணும், ஆமென், சபை எப்படி தாங்கணும், அல்லேலூயா, அது முதல் வசனம். அதாவது உபதேசிக்கிறவன் நான் தானே. ஆங்கிலத்தில் என்ன படிக்குமா? If anyone is caught in any transgression, you who are spiritual should restore him in spite of gentleness. Amen. Take watch of yourself and let you be too tempted. வாசிங்க, தமிழ் வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள். ஆமென். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் பொழுது அதிலே ஒரு பங்கை நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உணர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இது இந்த சப்ஜெக்ட் நான் பேசல. நான் இல்லையா, ஒரு ஊழியக்காரனை கனப்படுத்தணும் கர்த்தர் சொல்றார். ஏன்னா அவன் ஆவிக்குரிய வார்த்தைகளை சத்தியத்தை பேசுகிறவன். ஆமென். அவன் கஷ்டமா இருக்கணுமா? அவன் துன்பமா இருக்கணுமா? அவன் வேதனையா இருக்கணுமா? சொல்லுங்க. கஷ்டமா இருக்கணுமா? விசுவாசிகள்லாம் கார் வச்சுருக்கலாம், பாஸ்டர் கார் வச்சுருக்க கூடாதா? ஆமென். அதாவது உங்களுக்கு கிடைத்த ஆண்டுடைய ஆசீர்வாதத்துல ஒரு பங்கை, ஆமென், அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை பேசுகிறவர்களுக்கு கொடுக்கும்படி பவுல் எழுதுகிறான். நான் இந்த சப்ஜெக்ட் பேசல, ஒரு நாளைக்கு பேசுவோம். ஆமென். ஏன்னா அப்ப நம்ம பாஸ்டர் காசு கேட்கிறாருன்னு நினைச்சுக்குவீங்க. அது வேதம் சொல்லுது இல்லையா? வேதம் மிக தெளிவாக சொல்லுது. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவன், ஆமென், உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆமென். ஆமென். ஐயோ, என் பாஸ்டருக்கு கஷ்டப்படுறேன், அது தேவைப்படுது, இது தேவைப்படுது, நம்மளால முடிந்தது ஒன்று தேவனுக்காக கொடுக்க வேண்டும். ஆமென். ஊழியக்காரர்களை தாங்க வேண்டும். ஆமென்.
சபையை தாங்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒரு பங்கு வந்ததா? ஆமென். அல்லேலூயா. அதை ஊழியக்காரர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. வெறும் வார்த்தையின் மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்திலையும் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் ஜெபிக்கும் போது, எங்க ஜெபிக்கும் போதும் என் தாய்மார்கள்லாம் ஜெபிக்கிறாங்க, என் பிள்ளைங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க. ஆமென். அது கர்த்தர் சபையில நிறைவேற்றப்பட வேண்டும். ஏன் ஜெபம் சொல்ல, நான் என் சபைக்கு வருகிற தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் எதெல்லாம் சபையில ஏறெடுக்கிறாங்களோ, ஆமென், அதையெல்லாம் கர்த்தர் நிறைவாய் செய்து முடிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஜெபம், ஆமென், பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ இதுதான் இன்னைக்கு. ஆமா சாம் பிரசாத் உட்காந்துருப்பா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நன்மையை விதைத்தாய், நன்மையான காரியங்களை நீ பெற்றுக்கொள்வார். நீ தீமையை விதைத்தால் தீமையானதை நீ பெற்றுக்கொள்வார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்குமா? கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்குமா? நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பா. இதுதான் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது இந்த இடத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. உஷாரா இருக்கணும். நீ இன்னொரு குடும்பத்தை உடைக்க முன் வந்தா உன் குடும்பம் உடைஞ்சிடும். ஆமென். இன்னொரு குடும்பத்தை நீ டைவர்ஸ்க்கு கொண்டு போனீனா உன் குடும்பத்துல டைவர்ஸ் ஆயிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப உஷாரா இருக்கணும். நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பார். வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம், அதாவது 6வது வசனத்துக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டு பிறகு நம்ம 7வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏன்னா அந்த 6வது வசனத்தை சொன்னார் இல்லையா, கர்த்தர் சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார் 6வது வசனத்துல? தேவன் திருவசனத்திலே உபதேசிக்கிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. 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 தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறவன், தேவனுடைய வார்த்தையை போதித்து எல்லா ஜனங்களும் ரட்சிப்புகளை கொண்டு ஒரு பாத்திரன். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு உங்களுடைய மத்தியிலே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரும்போது அதிலே உன்னுடைய பாஸ்டருக்கும் உங்க ரெவரண்டுக்கும் அந்த பங்குல ஒரு பங்கை நீ கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அம்மா பாஸ்டர் ஒன்றும் இல்லாத வந்த நீ ஆசீர்வாதமா இருக்கிற, வாயில மாத்திரம் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு வந்தது, அந்த ஆசீர்வாதத்துல ஒரு பங்கு நான் உனக்கு கொடுப்பேன். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தார், அது எனக்கு நீர் கொடுத்தீர். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமை. உற்சாகமா கைகளை தட்டி உற்சாகமா. நீ தேவனுக்காக எது செய்தாலும் சரி அது தேவனுக்கு நீ செய்கிறாய். ஆமென். ஒரு பாஸ்டருக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தா கூட யாருக்கு செய்யற? நீ ஊழியக்கார தேவனுக்கு செய்யற. ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு ஒரு வீட்டுல ஒரு தண்ணி கொடுத்தினா நீ ஊழியக்கார கொடுக்கலையா? யார் கொடுத்தியா? தேவனுக்கு கொடுத்தே. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம் வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians chapter 4 verse 14 வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு யாரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க? நான் புதியம்மா மேரி அம்மாக்கு வாயில் எப்படின்றாங்க, பாஸ்டர்னு வாயில வரல பாரு. சுவிசேஷத்தை யார் அறிவிக்கிறதுனா
நான் நினச்சேன் இந்த வரல எதனா ஆகி போச்சா, எதனா பல்லு எதனா கொட்டிச்சா எனக்கு தெரியல. சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பாஸ்டர்னு சொல்லணும், போதகர்னு சொல்லணும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உள்ள இருக்கிற ஆசீர்வாதத்துல உன் போதகருக்கு ஆமென் முடிந்த அளவுக்கு நீர் கொடு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9:14 வசனம். அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இதெல்லாம் இதுல தான் நடக்குது. ஒரு பூஜாரி ஆமென் ஏதோ ஒரு பூஜை எடுத்து பண்ண போவான், அவன் வெறும் கையோட போறானா, அது 1000 ரூபாய் ஆப்பிள் இருந்தா கூட 1 கேஜி வாங்கிட்டு போவான். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அங்க போவான், எல்லாத்தையும் கொடுப்பான். ஏன்னா அவன் பூஜை பண்றான். ஏன்னா அவன் சொல்றது அவனுக்கே புரியாது. அப்ப நின்று என்னதை புரிய போகுது? ஒன்றும் புரியாது. அவன் லாங்குவேஜ் அவனுக்கே புரியாது. அந்த லாங்குவேஜ் தெரியாத லாங்குவேஜ் பேசி எப்படி கறக்குறானுங்க பாருங்க. இப்ப நம்மளும் பிரீச்சர் தான், நம்மளும் தேவனுடைய வார்த்தை பேசுறது தான். புரியுதா புரியலையா? கன்னட பேசினா புரியுதா புரியலையா? தெலுங்குல பேசினா புரியுதா புரியலையா? உருதுல பேசினா புரியுதா புரியலையா? ஆனா அவர் பேசினாருன்னா ஒன்றும் புரியாது. ஆனா என்ன இருக்க தட்டுலாம் ஆசு, அது பணம், ட்ரெஸ், சூட்டு, அது ஏன்னா அப்படி கனப்படுத்துறாங்க. அவங்க எல்லாரும் கனப்படுத்துறாங்க. ஏன்னா சாமி பூஜை பண்றாரு, பூ எடுத்து போடுறாரு, பூ காலில் போடுவார், சாயந்தரம் என்ன பண்ணுவார்? அவரே வாரி போட்டுருவார் வெளியே, அவரே வாரி வெளியே போட்டுருவார். அப்படியே இருக்குமா? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான். பூக்கு ஒப்பா கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எவ்வளவுதான் வாங்கி, அதனால எங்க ஓனர் வந்து காசு கொடுத்தெல்லாம் வாங்குறதே கிடையாது. அவருக்கு தெரியும் காலையில போட்டா 4 மணி காஞ்சிடும், எதுக்குடா 100 ரூபாய் கொடுத்து பூவை வாங்குறது, வீட்டுல இருக்கிற மரத்திலே இழுத்து 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 இழுத்து. அவருக்கு தெரியும் இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது என்ன நீங்க போட்டா கூட 1 வாரத்துக்கு அப்படியே இருக்க போறது இல்லை. அதுக்கு எதுக்கு 100 ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் பூவை? எங்க மரத்துல வாங்கி போட்டுடலாம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பவுல் எழுதுறான் பாருங்க, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சுவிசேஷம் போதிக்கிறவனுக்கு எல்லா தேவைகளும் நீங்கள் தான் சந்திக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் வந்து ஆசாரியனுக்கு சேர்ந்தவைகள். ஆமென். நீங்க போடுறீங்களே கவர்ல மாதத்துக்கு ஒரு முறை, அது வந்து இந்த ஊழியம் செய்யறாரு இல்லையா போதகர், பிரீச்சர், அவருக்கு போய் சேர்ந்தது. காணிக்க போடுறீங்க இல்லைங்களா, அது வந்து ஆலயத்துக்கு சேர்ந்தது. ஆமென் அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நாங்க என்ன செய்யறோம்? எல்லாம் போட்டுறோம். ஆண்டவர் கொடுப்பார், அவருக்கு தானே போடுறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அழுக்கி சரிந்து விழுற அளவுக்கு நான் ஜெபிப்பேன், கர்த்தாவே என் காணிக்க பெட்டி அழுக்கி குலுக்கி சரிந்து விழுற அளவுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். ஆமென். காரணம் என் சபை வீடை நான் பார்க்கணும், என் விசுவாசிகள் தேவைகளை நான் சந்திக்கணும். ஆமென் அல்லேலூயா. ரோமர் 10:15 வசனம். ரோமன் சாப்டர் 10 verse 15. வாசிங்க, வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமன்ஸ் சாப்டர் 10 verse 15 வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குவதாய் இருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாய் இருக்கிறது. என்னமாய் இருக்கிறது? மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டான 10:15 அது படிங்க. 10:15 வாசிங்க. அது பாரு, தேவன் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா ஊழியக்காரரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துங்க. உற்சாகமாய் உற்சாகமாய். ஒரு நாள் அவர் அனுப்பப்படாம இருந்தா இன்னைக்கு வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்திருக்கும். ஆமென். என்ன அருமையா எழுதுறாரு பாருங்க பவுல்ல.
இந்த சுவிசேஷத்தை போதிக்கிற மனுஷன் நான் அனுப்பப்பட்டவன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. அனுப்பப்பட்டவன் தேவனால் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்கிரிகளை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கும். ஆமென். ஆமென். எல்லாம் ஊழியக்காரனா எழுணும் சபையில. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் நாங்கள். ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான் நீங்கள். ஆமென். உங்களுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். எங்களை மாத்திரமல்ல, உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் முத்திரை போடப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு உங்கள் ஆசீர்வாதத்துல ஒரு பங்கை நீங்கள் தர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இது நான் சுயமா பேசல, வேதத்தின் மூலியமா நான் பேசுகிறேன். ஆமென். இப்போ வரலாம், விதைக்கிறத பத்தி நம்ம பேசலாம். ஆமென். நீ எதை விதைக்கிறாயோ அதையே சொல்லுங்க, அதையே அறுப்பாய். உஷாரா இருங்க. ஏதோ திடீர் ஏதோ செய்துறோம், ஞானம் இல்லாம செய்துறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நன்மை விதைத்தால் நன்மையான காரியங்களை உன் வாழ்க்கையில குடும்பத்துல கர்த்தர் செய்வார். நீ தீமையானதை செய்தால் தீமையானதையே கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். அப்ப நம்மளுக்கு எது தேவை? நன்மையான காரியங்களை நாம் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தாறுமாறான இடங்களில போய் சேர்ந்து விடுகிறார்கள். ஆமென். யாருக்காகவோ போய் டைவர்ஸுக்காக கோர்ட்ல நிக்கிறது, போலீஸ் நிக்கிறது, யாருக்காகவோ. ஆமென். ஆனா போனவங்க வீடெல்லாம் என்ன ஆகும்? அவங்க வீட்டுல நாங்க ஒண்ணுதான் இருக்கோம், இங்க 4 ஆயிடும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எதை விதைக்கிறானோ அதை அறுப்பா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் நான். ஆமென். ஆண்டவரை ஏத்துக்கணும். அவன் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவரை ஏத்துக்கணும். அவர்தான் உண்மையான தேவன் என்று சொன்னான். அவர்தான் உலக ரட்சகர் என்று சொன்னான். 14 நிருபங்களை எழுதின பவுல். ஆமென். அல்லேலூயா. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எதை விதைத்தையோ, ஆமென், ஒரு காலம் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதை அறுப்பாய். நீ ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் கூட, எனது வாக்குத்தத்தம் இல்லையா ஆண்டவரது? எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆமென். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல Acts chapter 7 verse 53 to 60 அவன் கடந்த கால வாழ்க்கையை குறித்து அவன் பேசுகிறான். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 53 நான் வாசிப்பதை நீங்க கேளுங்க. வாசிக்கிறீங்களா? தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தோம். அல்லேலூயா. அது கைக்கொள்ளாமற்று போனீர்கள். அது கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றால் இல்ல, அந்த வசனம் இல்ல. கைக்கொள்ளாமற்று போனீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்தரை ஸ்துதிக்கிறோம். ஏன்னா அந்த 7ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவன் கடந்த காலத்துல எப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் அவன் செய்தானோ. 55 வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய், அல்லேலூயா, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பட்சத்தில் இயேசுவையும் நிற்கிறதை கண்டு. யோவான் இரத்த சாட்சியாய் மரித்தது. ஆமென். இங்க இருக்குது பாருங்க.
ஸ்தேவான். ஆமா, ஸ்தேவான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது தேவனுக்காக முதல் முறையாய் இரத்த சாட்சியாய் மரித்தவர் ஸ்தேவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னா பவுல். ஆமென். ரோமர் அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருந்த பவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்த ஸ்தேவானை கொலை செய்யும்படிக்காக அவன் முன் வந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்காக முதல்ல இரத்த சாட்சியாய் மரித்தவர் யாரு? ஸ்தேவான், ஸ்டீஃபன். ஆமென். அவருடைய வாழ்க்கையில அவன் சாகுவதற்கு காரணம் யார் என்று சொன்னால் பவுல், சவுல் என்னும் பவுல். வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 56 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது வாசிங்க. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பவுல் இவன் என்ன சொல்றான்? ஸ்டீஃபன் என்ன சொல்றான்? அவருடைய தரிசனத்தை அவன் பார்க்கிறான். தரிசனத்துல என்ன சொல்றான் ஸ்டீஃபன்? வாசிங்க. அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் இல்ல, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனிடத்தில் வலது பரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு யார் மேல பாய்ந்து? ஸ்டீவன் மேல பாய்ந்து அவனை நரகத்திற்கு புறமே தள்ளி கல்லால் எறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தன் வஸ்திரங்களை கழற்றி வைத்தார்கள். அப்பொழுது என் ஆவியை ஏற்றுக்கொள்ளு என்று ஸ்தோவான் அவனை கல் எறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை ஸ்தேவான் அறிவித்தான். ஆமென். அது கூட அவங்க ஏற்றுக்கினாங்க. ஆனா நான் கர்த்தரை பார்த்த, வலது பக்கத்துல பார்த்த, சிங்காசனத்துல பார்த்த அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். எப்படியாவது ஸ்தீவானை மரித்து சாகடிக்க வேண்டும் என்று அந்த ஜனங்கள் வந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் ஸ்தேவான் எப்படி மரித்தான்? கல்லால் எரிந்து சாகடிக்கப்பட்டான். ஆமென். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் ரோட்ல நின்று எல்லாம் கல் அடிச்சு 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 சாகுற வரலையும் அடிக்கிறது ஒரு சீன் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவனை கொலை செய்வதற்கு சவுலும். அப்போ அந்த மெயின் பர்சன் யாருன்னா இந்த ஸ்தேவான் கொலை செய்வதற்கு மெயின் பர்சன் யாருன்னா கல்லால் எரிந்து அவனை சாகடிக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தை கொண்டு வந்தவன் யாருன்னா சவுல் என்னும் பவுல். கொஞ்சம் அமைதியா வச்சுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைகள் மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதா சமரியா தேசங்களிலே சிதறிக்கப்பட்டு போனார்கள். அடுத்த வசனம். தேவ பக்தியுள்ள மனுஷன் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினான். சவுல் வீடுகள் தோறும் அழைத்து புருஷரையும் ஸ்திரீகளும் இழுத்து கொண்டு போய் காலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டு இருந்தான். ஆமென். இந்த பிள்ளைங்களை வனிதா தயவுசெய்து பின்னாடி உட்கார வச்சுங்க பிள்ளைங்க. ஏன்னா இது ஓடி நொடியாந்து இருக்கிறதுனால நீங்க பின்னாடி உட்காருங்க. கிரண் கிட்ட உட்காரு. அப்ப இங்க வராது, ஃப்ரண்ட்ல வராது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க கிரண் கிட்டே உட்காருங்க. அப்ப அந்த குழந்தை இப்படி வராது, அங்கேயே இருந்துடும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுல் முக்கிய காரணமாய் இருந்தான். கல்லால் எரிக்கப்பட்டான். ஆமென். அதன் விளைவு அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் மரணத்திற்கு முக்கியமான நண்பர் யார் என்றால் சவுல் என்னும் பவுல். ஆமென். 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்திருந்தானா? வீடுகளோடும் புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, சபையை நிர்மலமாக்கினான், அநேக ஜனங்களை சிறையில போட்டான், அநேக ஜனங்களை கல்லால் எரிந்து சாகடித்தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். யாரு? சவுல் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறான். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவனை சிறையிலே போட்டார்கள். ஆமென். எதை விதைச்சானோ அதை அறுத்தான். ஆமென். கல்லால் எரிந்து ஸ்தேவானை கொலை செய்தான். இவன் ஊழியர் செய்யும் பொழுது கல்லால் இவனை அடித்து துரத்தினார்கள். எதை விதைத்தானோ ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு கூட. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக ஜனங்களை நிர்வாணமாய் அவன் வைத்தான். நாம் வேதத்துல வாசிக்கிறோம், பவுல் அநேக இடங்களில் நிர்வாணமாய் இருந்தான். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா? அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் எதையெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அதிலே அவன் அனுபவித்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 3வது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, நீ எதை செய்யறியோ அதை வாழ்க்கையில் நீ அனுபவிக்கணும். நீ ஆண்டவரை ஏற்றிருந்தாலும் கூட சரி, ஏன்னா ஆண்டுடைய வாக்கு மாறாதவர். ஆண்டவர் ஏற்றுனாரு, இப்போ இல்ல 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 நீ என்ன பண்ணியோ என் ஊழியத்துக்கு வந்த பிறகு நீ அதை அனுபவிக்கணும். அநேக ஜனங்களை கொண்டு போய் சிறையில போட்டான், அநேக ஜனங்களை துன்பப்படுத்தினான், அநேக ஜனங்களை கல்லால் இருந்து சாகடித்தான். ஆமென். இதெல்லாம் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்ன. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கினா அவன் அநேக பேரை நிர்வாணமாய் நிற்க வைத்திருக்கிறான் பவுல். அவன் வாழ்க்கையில அதுவே கர்த்தர் செய்தார். எப்போ? ஊழியம் செய்யும் போது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 27 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில நடந்த உபத்திரங்கள், அவன் வாழ்க்கையில் நடந்த பாடுகள், அவன் நாட்களில் நடந்த சென்ற சிறைச்சாலைகள். ஆமென். என் ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு முன்பதாக எல்லா ஜனங்களையும் இழுத்து கொண்டு போய் சிறையில போட்டான். ஆமென். எல்லா ஜனங்களையும் அவன் சாகடித்தான். ஆமென். அநேக ஜனங்களை கல்லால் எரிந்து சாகடித்தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அநேக தீமையான காரியங்களை அவன் செய்தான். ஆமென். நிர்வாணமாய் ஜனங்களை நிற்க வைத்தான். ஆமென். அதே பவுலுடைய வாழ்க்கையில வந்தது.
அவ எதையெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் அனுமதித்தான் அவனுடைய வாழ்க்கையில. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிக்கும் பொழுது, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் நான் அதிகம் புத்தினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன். எவ்வளவு பேர் அடிச்சிருப்பான். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் அடிச்சிருப்பான், எவ்வளவு பேரை சிறையில போட்டு சித்திரவதை பண்ணியிருப்பான். பண்ணனா இல்லையா? சொல்லுங்க, பண்ணனா இல்லையா? அதுக்கு விதைச்சான், ஆண்டவர் ஏத்துக்கினா இன்னைக்கு அறுவடை செய்யறான். அதனால விதைக்கிறவன் நிச்சயமா அறுக்கணும். அநேக முறை அடிக்கப்பட்டானா, ஏன்னா எத்தனை முறை அடிச்சிருப்பான். இயேசு நாமத்தை அறிக்கிற ஜனங்களை சபையில இருந்து கொண்டு வந்து ரோடெல்லாம் அடிச்சிருப்பான், சிறையிலெல்லாம் அடிச்சிருப்பான், உதைச்சிருப்பான், சித்திரவதை பண்ணிருப்பான். ஓ, இதெல்லாம் நீ பண்ணியா, பரவாயில்ல, இப்ப ஆண்டவர் ஏத்தினியா, உனக்கு எல்லாம் மன்னிக்கப்படும் ஆண்டவர் சொல்லல. எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். வாக்கு மாறாதவர் கர்த்தர். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்குள்ள வந்தா கூட அதை நீ அனுபவிக்கணும். ஏன்னா 23 வாசிங்க, அழகா சொல்றார் பவுலை குறித்து. பவுல் எழுதுறார், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிக புத்தினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக முறை சிறையில தள்ளப்பட்டவன். பாருங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அநேக சபையில் இருக்கிற ஜனங்கள் எங்க போய் போட்டான்? சிறை சாலையில போட்டான். இப்ப அவர் எத்தனை முறை போயிருக்கிறாரு? அநேக முறை போறானா ஜெயிலுக்கு. ஏன்னா நிறைய பேர் ஜெயில தள்ளினார் இல்ல, அப்ப போனோமா போக கூடாதா? போனோம். அநேக முறை அடிக்கப்பட்டேன், அநேக முறை காவலில் வைக்கப்பட்டேன். எவ்வளோ பேர் மரணத்திற்கு போயிருப்பான் வாழ்க்கையில. ஆண்டவர் நாமத்தை சொல்றவன் வாழ்க்கையில எவ்வளவு பேரை மரணத்துக்கு கொண்டு வந்து நிக்க வச்சிருப்பான். எவ்வளவு பேரை கல்லால் எறிந்து சாகடிக்கிற அளவுக்கு அவன் வச்சிருப்பான். ஆமென். அடிக்கப்பட்டேன், சிறைசாலையில் நான் இருந்தேன், மரணத்துக்கு நான் தள்ளப்பட்டேன். ஆமென். அடுத்த வசனம், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடி 5 தரம் அடிக்கப்பட்டேன். 3ஆம் தரம் மிருகங்களால் அடிக்கப்பட்டேன். ஒரு தரம் கல்லெறி உண்டு. சவுல் எப்படி செத்தான்? ஸ்தேவான் எப்படி செத்தான்? இவர் கல் அடிச்சாங்களா இல்லையா? அடிச்சாங்களா இல்லையா? அன்னைக்கு விதைச்சாரு, இன்னைக்கு அறுத்துங்கிறார். அதே கல் எங்க அடிச்சு கீழே போட்டானோ ரோட்ல, அதே கல் எடுத்து சவுல் அடிச்சாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. 3 தரம் வாசிங்க. 3 தரம் மிருகங்களால் அடிபட்டு ஒரு தரம் கல்லெறி உண்டு. 3 தரம் கப்தேசத்தில் இருந்து கடலிலே ராப்பகல் முழுவதும் போக்கினேன். வாசிங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகள் வந்த மோசங்களிலும் கல்லலால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்து இந்த அக்கிரமம் எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முதற்கு முன்பதாக எல்லாத்தையும் செய்தானா இல்லையா? அடிச்சானா? ஜனங்கள் அடிச்சானா? இயேசுன்னு சொல்ற ஜனங்கள் அடிச்சானா? சிறைக்கு கொண்டு போனானா? நிர்வாணமா பண்ணானா? ஆமென். அன்னைக்கு விதைச்சா ஆண்டவர் ஏத்துக்கினாரு, ஊழியத்தின் பாதையில அதை அறுத்தான். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஏத்துக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு எந்த ஒரு பாடம் வராது,
நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஐயோ, நான் ஆண்டவரை ஏத்துக்கினேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேனே, நான் நீதிமானா இருக்கிறேன்னு, எனக்கு ஏன் உபத்திரம், ஏன் போராட்டம்? நீ விதைச்சிருக்கிற, எங்கேயோ விதைச்சிருக்கிற, இப்ப அது அர்த்தம் இருக்கிற. சொல்றோமா இல்லையா? ஆமென். சொல்றியா இல்லையா? ஐயோ, அப்போ பின் காலத்தில் நடந்த சம்பவங்களை நீங்க பார்க்கணும். ஆண்டவரை ஏத்துக்கினேன், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், அபிஷேகத்தினால் வல்லமை நான் இருக்கிறேன். ஆனா ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த துயரம்? நீ துன்பத்தின் மத்தியில நீ நடத்திருக்கிறாய், வேதனையின் மத்தியில நடத்திருக்கிறாய். ஆகவே இப்பொழுது நீ வேதனையில இருக்கணும், துன்பத்தில் இருக்கணும். எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது ஈசாக்கு 2 பையன். நான் ஃபுல்லா பண்ணலாம் படிக்க முடியாது. ஆமென். நீ ஒருத்தனை ஏமாத்தினா உணர்த்த ஏமாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். உனக்கு வீடு வாங்கி கொடுத்துட்றேன், சைட்டு வாங்கி கொடுத்துட்றேன், எல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் போயிட்டேன். அவங்க வீட்டில் நடந்த என்ன சமையல்னு தெரியுமா? அவருக்கு ஒரு இடத்த வச்சிருந்துருக்குறாங்க. எப்போ இங்கே ஏமாத்தினாரோ அங்கே ஏமாற்றி அவனுக்கு இடத்த வாங்கிட்டாங்க. அவர் கொடுக்கல. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம், 29ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஈசாக்கு 2 பிள்ளைங்க. ஆமென். சொல்லுங்க. அங்க உட்கார வச்சிருங்க, எதுனா பின்னாடி உட்கார வச்சிருங்க. அது இங்க எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுது, எல்லாம் அந்த குழந்தைய பாக்குறாங்க. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஈசாக்கு 2 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? யார் பேர்? யாரு? ஏசா, யாக்கோ. ஏசா மூத்தவன், யாக்கோ இளையவன். இப்போ வயசாகி போச்சு. நான் அந்த அதிகாரத்தை மாத்திரம் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த 27, 28, 29 வாசிக்கும் சில சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே அவனுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் ஏசா, இளையவன் சொல்லுங்க இளையவன் யாக்கோ. இப்போ ஈசாக்கு வயசாயிடுச்சு. இப்போ ஆசீர்வாதத்தை மூத்த பிள்ளைக்கு கொடுக்கணும். ஆமென். அப்போ 27ஆம் அதிகாரம் முதல் வருஷத்துல வாசிக்கும் பொழுது ஏசாவை பார்த்து ஈசாக்கு சொல்றாரு, என் வயசாகி போச்சுப்பா, இனி நான் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல, அதனால என்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன். யாருக்கு? மூத்த பையனுக்கு ஏசா. நீ ஆதியாகமம் 7 27 1 3-4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, வாசிக்காதீங்க, வாசிக்கும் பொழுது ஈசாக்கு ஏசாவை பார்த்து சொல்றான், மூத்த பையனை, எனக்கு எவ்வளவு ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, என் அப்பா வச்ச சொத்து இருக்குது, பங்கு இருக்குது, நிலம் இருக்குது, என் கிட்ட இருக்குது, எல்லாம் இருக்குது, இதெல்லாம் உனக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அவருடைய மனைவி யாரு? யார் அவங்க மனைவி? ஈசாக்குடைய மனைவி யாருமா? ரெபேக்காள். ஆமென். அவன் கொஞ்சம் கேட்டுறான். ஏன்னா யாக்கோபு அதிகமா நேசிக்கிறவர். நீங்க பாருங்க, 2-3 பிள்ளைங்க இருந்தா கூட, ஒரு தாய் கருவுல வந்தா கூட ஒரு புள்ள தான் பார்த்துனே இருக்கும், அதுக்கு தான் எல்லாம் கொடுத்துன்னு இருக்கும். ஏன்னா அது என்ன பார்க்கும், எல்லாம் ஒரே பக்கம் தான் வந்துருங்க, அப்படிதான் சொல்லணும். அதை மாத்திரம் நல்ல ட்ரெஸ், அதுக்கு மாத்திரம் 1-2 சமோசா. ஆமென். இப்போ மூத்த பையனை தன் கணவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவனுடைய மனைவி சாரா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆமென். சாரி, ரெபேக்காள் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஓ பரவாயில்ல, என் வயிற்றுல முதல் கனி, அவங்க தான் அந்த பங்கு கொடுக்கணும், அவன் தான் ஆசீர்வாதமா இருக்கணும், அவன் தான் நடத்தணும், அவன் தான் அடுத்தது எனக்கு, என் கணவன் இல்லைன்னா அவன் தான் எனக்கு அடுத்தது தான் நினைச்சிருக்கணும்
ஆனா அவன் அங்கிருந்து கேட்டா, அடாடாடாட யாக்கோப்பே, அந்த ஆள் ஒரு முடிவு பண்ணிட்டுக்கிறான். இவெல்லாம் யாரு? புருஷன் பேரை சொல்றது வழக்காகி போச்சு. அந்த ஆள் இந்த ஆள் இந்த ஆளுன்னு ஆகி போச்சு இல்லையா? அந்த மாதிரி நிலைமை வந்தாச்சு. அப்ப அவர் என்ன சொல்லிப்பாரு, ரெபேக்கா, எஸ் யாக்கோ, அந்த ஆள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். ஆனா நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன், என் மகன் ஆசீர்வாதத்தை முழுசா ஏசா குத்துறேன்னு சொல்ற. அதனால அவர் சொல்றாரு ஈசாக்கு, நீ போய் என்ன சொல்றாரு, எனக்காக வேட்டையாடி நல்ல கொழுத்ததை கொண்டு வந்து கொடு, நான் சாப்பிட்டுட்டு திருப்தி ஆயிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இதை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டான், இவன் கத்தி கீத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான், வனாந்தரத்துக்கு போயிட்டான். எதை எட்டுன்னு வரத்துக்கு? வேட்டையாடி எட்டுன்னு வரத்துக்கு. இதை அம்மா கேட்டாங்க. யாரு? ரெபேக்கா கேட்டாங்க. கேட்ட உடனே யாக்கோபு சொல்றான், டேய் உங்க அப்பா சொல்லிட்டாரா, எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு தானே போக போகுது. நான் நினைக்கிறேன் நம்மளை தெருவில் விட்டுருவாரு போல தெரியுது. அதனால நீ என்ன பண்ணு, அவருக்கு அவன் போயிருக்கிறான், வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்து அதை சாப்பிட்டுட்டு பிறகு நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லியிருக்கிறதுனால ஏசா போயாச்சு. இப்போ நீ ஒன்று சொல்லு, ஒன்று செய்யலாம். இப்போ நம்ம அவன் போயிட்டான், எங்கேயோ அப்படி போயிட்டான், 10-20 கிலோமீட்டர் போயிட்டான். இப்போ நீ ஆசீர்வாதமா இருக்கணும். யார் சொல்லுது? தாயி 2வது புள்ளியே சொல்லுது, நீ ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கணும். ஈசா கேட்ட இது கதை மாதிரி சொல்றோமா? நாளைக்கு ஈசாக்கு யாருன்னு கேட்டா 3வது வீட்டுக்காரன்னு சொல்லாதீங்க. ஆமென். அப்புறம் ஈசாக்கு பாயின்னு சொல்லாதீங்க. சரி, யாக்கோபு சொல்றாரு, ஏய் நீ ஒன்று செய்யடா, இங்கேயே எத்தனை வந்து இங்கேயே நல்லா பண்ணி, உங்க அப்பாவுக்கு தான் எனக்கு தெரியுமா என்ன டேஸ்ட்டுன்னு. தெரியுமா தெரியாதா? அவர் என்ன சாப்பிட்றாரு எனக்கு தான் தெரியும். ஆனால் ஒன்றும் கொடுக்காது. என்னது? ஒன்றும் கொடுக்காது. அவர் என்ன சாப்பிட்றது எனக்கு தான் தெரியும். அதனால நீ போய் ஆடை எத்தனவா வெட்டு, நல்லா சாப்பாடு செய்து நாம் கொடுப்போம் இல்லையா? நாம கொடுப்போம். அவர் சாப்பிட்டுட்டு உன்னை ஆசீர்வச்சிடுவாரு. அவன் வரத்துக்குள்ளே நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். மடமடன்னு இப்போ என்ன நடக்குது? அல்லா பாஷா சாப்பாடு நடக்குது. மட்டன் பிரியாணி, அந்த பிரியாணி எல்லாம் நடக்குது நடக்குது நடக்குது. இப்போ இவனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. யாருக்கு? யாக்கோபு. யாக்கோபுடைய கையெல்லாம் வந்து நம்ம மாதிரி இருக்கும். ஆனா ஏசாவுடைய கை வந்து கரடி போல இருக்கும். ரோமம் நிறையா இருக்கும், முடி நிறையா இருக்கும். என்ன இருக்கும்? அப்போ நீ செய்துன்னு போகும்போது கையை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? அப்போ இவனான்றான் ரொம்ப ஞானமா பையன், சின்னவன் யாக்கோபு, அம்மாமா அவருக்கு தான் ரோமம் எல்லாம் இருக்குது, முடிங்க நிறைய இருக்குது, என் கையில ஒன்றும் இல்லையே, நீ என்ன சமைச்சு குடிச்சாலும் கூட கண்டுபிடிச்சிடுவாரு. அப்ப என்ன பண்றாங்க அம்மா, அந்த ரோமம் எடுத்து அவன் உடம்பெல்லாம் போட்டு எங்கெல்லாம் கை வைக்கிறாரோ அந்த இடத்துலலாம் அதை வச்சாரு, எத்தனை போய் கொடுத்தாங்க, சாப்பிட்டாங்க. ஆசீர்வாதத்தை 2வது புள்ளிக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா யார் கொடுக்கணும்? ஆமென். ஏமாத்தி ஆமென் வாங்கி. அதனால தான் யாக்கோபுனா ஏமாத்துக்காரன். என்ன அவன் பேரு? ஏமாத்துக்காரன் அவன் பேரு இல்லையா? யாக்கோபுனா ஏமாத்துக்காரன் இன்னொரு பேர். ஏன்னா ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இப்போ அவர் அங்கிருந்து வராரு. யாரு? எல்லாம் நல்லா செய்துக்கு எடுத்துன்னு வந்துக்கிறாரு, கேட்ரிங் மாதிரி எடுத்துன்னு வந்துக்கிறாரு வண்டியில். அதுக்குள்ளேயும் எல்லாம் முடிச்சுட்டு பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டான் இல்லையா? அம்மா சொல்றான், டே ரொம்ப கொண்டாடா, உங்க அப்பா எல்லாம் சொல்லிட்டாரு, ரொம்ப கோபமா இருக்கிறான், உனக்கு கொலை செய்ய முன்னுக்கு வரான். அதனால என் தம்பி இருக்கிறான், மாமன் இருக்கிறான், லாபான் இருக்கிறான், அந்த நாட்டுக்கு ஓடிடு, இல்லைன்னா கொலை பண்ணிடுவோம். சரி, அங்க போறாரு. எங்க போறாரு? மாமா வீட்டுக்கு போறாருன்னு சொல்லுங்க. மாமா வீட்டு, அந்த மாமா இல்லை, ஒரிஜினல் மாமா வீட்டுக்கு போறாரு. மாமா வீட்டுக்கு போறாரு. போற வழியிலே அழகா 2 பிள்ளைங்களை பாக்குறாரு. ஆமென். அல்லேலூயா. ஒன்னு வந்து லேயாலா, இன்னொன்னு வந்து எத்தனை கல்யாணம் பண்ணீங்க ரெபேக்காவுக்கு? ஏன்னா 6 கல்யாணம் பண்ணோம் ரெபேக்கால. ராக்கே. ஆமா இல்லையா? லேயால் ராக்கே. சரி, இப்போ அங்கே போயிட்டாரு. அங்கே போய் வேலையெல்லாம் செய்கிறார். என்ன வேலை? ஆடு மேய்க்கிறது தான் அங்கெல்லாம் இல்லையா?
அவருக்கு வேலை கொடுத்தாங்க, சம்பளத்தையும் கொடுத்தாரு, மாமா கொடுத்தாரு, சம்பளத்தையும் கொடுத்தாரு. மூத்த லேயாளு, அவ பூச்சிக்கண்ணுக்காரு இல்லையா? பூச்சிக்கண்ணுன்றாங்க, என்ன சொல்றாங்க அதுக்கு? கண்ணு மாதிரி இருக்கும் அது இல்லையா? அந்த பெண்ணாவோ லேயாள் இது ராக்கேல் அழகா இருந்தார். இவர் என்ன பண்ணார்? வேலை செய்யறதுக்கு போய் வேலை செய்யக்கூடாதா? சின்னதை பார்த்துட்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ வந்து சொல்றாரு மாமா கிட்ட, மாமா உங்களுக்கு 2 பசங்க, பெரிய வந்து லேயாளு, சின்ன வந்து ராக்கேலு, தயவுசெய்து அதை எனக்கு கல்யாணம் பண்ணி விட்டுருப்பாமான்றாரு. மூத்தவளை வச்சுன்னு சின்னவங்களை யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்க? என்ன பண்றாரு? ஓகேயா, 7 வருஷம் வேலை செய். எத்தனை வருஷம்? 7 வருஷம் வேலை செய். இந்த 2வது மகளை நீ திருமணம் செய்வதற்காக எத்தனை வருஷம் வேலை செய்யணுமா? 7 வருஷம் லவ் பண்ணிக்கிறாரு. யார? ராக்கேல். இப்போ கல்யாண நேரம் வந்தது. அவங்கெல்லாம் வந்து இந்த துணி போடுவாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் போடுறாங்க இல்லையா? முகத்தை பார்க்க முடியாது. இப்பெல்லாம் போட்டது எடுத்துட்டு பார்த்துட்டு முடிக்கிறாங்க. ஆமே என்ன பண்றாங்க? எடுத்துட்டு பார்த்துட்டு மூடிக்கிறாங்க. அப்பெல்லாம் 3 நாள் திறக்கக்கூடாது இல்லையா? அப்போ திருமணம் ஆயிடுச்சு, எல்லாம் மூடின்னு தான் வந்துக்கிறார். மூடின்னு வந்து உட்காந்தாங்க. திருமணம் ஆயிடுச்சு. காலில் பார்த்தா மூத்த மகளை கல்யாணம் பண்ணி விட்டுக்கிறார். யார? மூத்த மகளை லேயால கல்யாணம் பண்ணிட்டுக்கிறார். ஆனா இது யார கேட்டது? ராக்கேல கேட்டார். என்ன மாமா வேலை பண்ணிட்டிய மாமா? நான் இதுதான் விரும்பினேன். ராக்கேல ஓகே அப்படின்னு சொல்லி 7 வருஷம் வேலை செய்யுன்னு சொன்னேன். 7 வருஷம் இதுக்காக வேலை செய்தேன். காலையில் எழுந்து பார்த்தா மூத்தோட நீ கல்யாணம் பண்ணிக்கிற, இப்ப என்ன பண்றது மாமானா? மாமா சொன்னா இன்னும் 7 வருஷம் வேலை செய்யணும். அங்க அப்பனை ஏமாத்தன, இங்க மாமா ஏமாத்திட்ட. எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய் என்று வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல, தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரமா? தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது தானியேலை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புஸ்தகம் எடுத்தீங்களா? என்ன முதல் வசனம்? ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளை ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலான 3 பிரதானிகளை ஏற்படுத்துவது தரிசுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்கள் தானியேலும் ஒருவனே. ஆமென். ஒரு ராஜ்யத்துல ஒரு முக்கியமான மந்திரிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமென் அல்லேலூயா. இந்த தேசத்துல அநேக மந்திரிங்க இருக்கிறாங்க இல்லையா? அதே மந்திரிங்க மத்தியில 3 முக்கியமான மந்திரிங்க. ஆமென். அந்த 3 முக்கியமான மந்திரிகள்ல தானியேல் ஒருவர். ஆமென். தானியேல் ஒருவர். ஆமென் அல்லேலூயா. ஆனால் 3 வேளையும் தேவனை ஆராதிக்கிறவனாய், தேவனை தொழுது கொள்ளுகிறவனாய், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே இந்த ஜனங்க இவனுக்கு நல்ல ஒரு போஸ்ட், அந்த 3 பேரிலும் உயர்ந்த ஸ்தானத்துல இவனை வைத்திருக்கிறாரு. இவனை எப்படியாவது நாம் கவிழ்க்க வேண்டும். ஆமென். அந்த போஸ்ட் அவனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜா இடத்துல இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. ஆமென் அல்லேலூயா சொல்றாங்க. தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு தேவதை வணங்கும்படி கட்டளையிட்டார்கள். அந்த வணங்காமல் போனால்
சிங்க கெபியிலே தள்ளப்பட வேண்டும் என்பது திட்டம். ஆமென். இதுக்காக ஒரு சட்டத்தை அவனுக்கு கொண்டு வந்தானுங்க. இதற்காக ஒரு சட்டத்தை அவனுக்கு கொண்டு வந்தானுங்க. ஆனாலும் தானியேல் 3 வேளையும் இரவும் பகலும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தான், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. ஆனா சட்டத்தை அவனை கையை எழுத்து போட்டான். 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தோம். தானியேல் என்னவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்புடாம ஜெபம் பண்ணதா இருக்கிறான். சர்ச்ச அதை வணங்காம அவன் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கோபம் வந்தது ராஜாவுக்கு. அவன் கொடுத்த கட்டளை என்ன? வணங்காம போனா அவன் சிங்க கபியிலே தள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம். ஆனா அந்த சட்டத்திற்கு அவன் கையெழுத்து போட்டான். ஆனா வணங்கல. ஆனா தேவனை ஆராதிச்சான், 3 வேளையும் ஆராதிச்சான். ஆகவே ராஜாவுக்கு கோபம் வந்தது. சிங்க கெபியிலே அவனை தள்ளினார்கள். யாரு? தானியேலை தள்ளினார்கள். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரமா வாசிங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனே ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினான் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தக்கீது செய்யப்பட வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே மோதியாருக்கும் பெலிஸ்தியருக்கும் இருக்கிற மாத்திர பிரமாணத்தின்படியே இந்த தக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். என்ன எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. ஆனாலும் தான் என்ன செய்தாரு? கையெழுத்து போட்டாரான 3 வேளையும் அவர் தேவனை ஆராதித்தார், தேவனை மகிமைப்படுத்தினார். இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், எப்படியாவது சிங்க குகையில போட்டு இவனை சாகடிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முயற்சி பண்ணானுங்க. அதுக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. தானியேல் கையெழுத்து போட்டார். ஆமென். கையெழுத்து போட்டு எருசலேமை நோக்கி 3 வேளை தேவனை ஆராதித்தான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறிந்த அந்த அதிபதிகள் ராஜாவிடத்துல போய் நம்ம போட்டோம் சட்டத்தை அவன் மீறுறான், மறுபடியும் அவன் தேவனை ஆராதிக்கிறான், அதனால அவனை சிங்க கெபியில போடும்படி கட்டளை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான். ராஜா கட்டளை கொடுத்தா சிங்கத்தின் கெபியிலே தானியேல் தள்ளப்பட்டான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தள்ளிட்டான். இரவெல்லாம் தூங்கல. ஏன்னா தானியேல் தேவனுடைய மனுஷன் என்பதை ராஜா அறிந்திருந்தான். ஆமென். விசேஷமான ஆவி தானியேலுக்குள்ள இருக்கிறது என்பதை ராஜா அறிந்திருந்தான். ஆமென். தீர்க்க தரிசன வரங்கள் நிறைந்த தானியேல் என்பதை ராஜா அறிந்திருந்தான். ஆமென். சிங்க குகையில போட்டான். ஆனா இரவெல்லாம் அவன் தூங்கல, இரவெல்லாம் அவன் குடிக்கல, இரவெல்லாம் பெண்ணிடத்துல டான்ஸ் ஆகல. எப்ப அதிகாலை ஆகுமோ தானியேலை போய் பார்க்கலாமோ என்று இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருந்து காலையில அந்த கெபி பக்கம் வந்தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 18வது வசனம் தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் தனக்கு முன்பாக வர வெட்டாமலும் இருந்தான். அவனுக்கு தூக்கமா இல்ல. எப்போதும் பாருங்க, ராஜா மாளிகை இரவுல
எல்லா அழுகிங்கெல்லாம் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லா அழுகி என்ன பண்ண இருக்குங்க பாத்துக்கிறீங்களா? கரெக்டா சொல்றீங்களா? எல்லாம் டான்ஸ் ஆடினு இருக்கும், ஒன்றும் இல்லை அது ஆடின்னு இருக்கும், அது இருக்காது இது இருக்காது. ராஜா குடிச்சிட்டு ஆடின்னு இருப்பாரு, மந்திரிகள்லாம் ஒரு பக்கம் குடிச்சுன்னு இருப்பாங்க, இரவெல்லாம் களியாட்டம் இருக்கும், இச்சை ஆட்டம் இருக்கும். ஆனா அந்த இரவு என்னைக்கு தானியேல் சிங்க குகையில போடப்பட்டானோ அந்த இரவு ராஜாவுடைய மாலையில டான்ஸும் இல்லை, தண்ணியும் இல்லை, பார்ட்டியும் இல்லை, தூக்கமோ இல்ல, போச்சு. அடுத்த வசனம் 20வது வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கத்தின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருக்கிறாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொன்னான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. முக்கியமான வசனம் 24வது வசனம். இப்ப பாருங்க, இரவெல்லாம் இருந்தான், இரவெல்லாம் களியாட்டம் இல்லை, குடிவெறி இல்லை, பேலஸ் அமைதியா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அமைதியா இருக்குது. ராஜாக்கு தூக்கம் இல்லை. ஒரு பரிசுத்தமான கெபில போட்டுட்டோமே, ஒரு தீர்க்கதரிசிய கெபில போட்டுட்டோமே, விசேஷித்த ஆவி நிறைந்த தானியேலை கெபில போட்டுட்டோமே, சிங்க கெபில போட்டுட்டோமே. காலையில எழுந்து வரான், தூக்கம் இல்லாத வரான், வந்தோன்னு கேட்கிறான், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வித்தாரா? சிங்கத்தின் வாயிலிருந்து உன்னை தப்பி வித்தாரா என்று கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நீ வாழ்க, என்னை சிங்கத்திலிருந்து என்னை கர்த்தர் தப்பி வித்தார். இப்போ ராஜாக்கு கோபம் வருது. 24வது வசனம். இப்போ யாரெல்லாம் தானியேலை குற்றம் சாட்டினாங்க இல்லையா? சாட்டினாங்களா இல்லையா? என்ன பாருங்கம்மா, குற்றம் சாட்டினாங்களா இல்லையா? தப்பான காரியத்தை சொன்னாங்களா இல்லையா? எப்படி அவனை அழிக்கணும்னு முடிவுக்கு வந்தானுங்களா இல்லையா? இவனை சாகடிக்கணும்னு முடிவுக்கு வந்தாங்களா இல்லையா? இவன் நிர்மலமாக்க வேணும்னு வந்தாங்களா இல்லையா? இவன் வாழக்கூடாதுன்னு வந்தாங்களா இல்லையா? அவன் சாகணும்னு வந்தாங்களா இல்லையா? இப்ப ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. இந்த 24வது வசனம் சொல்லுது, தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். பாருங்க, இப்போ அதிபதிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து, யாரு? ஏன்னா இந்த தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தியா எத்தனை பேர், அது எத்தனை பேர் அவங்க ஒன்னா சேர்ந்தாங்க, முக்கியமான போஸ்ட் கொடுத்தாரு ஆண்டவர் அந்த நாட்களில? 120 தேசாதிபதிகள். அதுல தானியேல் விட்டுருங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? 119. எல்லாரும் கூப்பிடுறாரு. இப்போ காலையில ராஜா கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? அவங்க நினைச்சிருக்கிறாங்க எல்லாம் இப்ப இவங்க தானே குற்றம் சாட்டினாங்க, இவங்க தானியேலை எப்படியும் அழிக்கணும், வாழக்கூடாது, சாகணும், அவனை நிர்மலமாக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் முடிவு பண்ணானுங்க? 119 பேர். காலையில ராஜா போறாரு. இப்போ போய் நிக்கிறாரு. ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு இருக்கிறார். இப்ப சிங்கத்து மேலே உக்காந்துக்கிறாரு. இப்போ ராஜா போகும்போது சேவர்கள்லாம் இருப்பாங்க, மேனேஜருங்க, டைரக்டருங்க, எல்லாரையும் கூப்பிடுறாரு. அந்த 119 பேரை கூப்பிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? நைட்டெல்லாம் பார்ட்டி கூப்பிடலையே, எல்லாம் ரெடியா அவங்க புருஷன் கொஞ்சம் என்ன பண்ணிப்பாங்க? ஏன்னா ராஜா கூப்பிட்டாரு இல்ல, போய் எல்லாரையும் கூட்டிடுவான். 119 ஆணும் பெண்ணும் நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு எங்க போயிருப்பாங்க? ராஜா கிட்ட போயிருப்பாங்க. ஏன்னா ராத்திரி எல்லாம் குடி இல்லையே, போதை இல்லையே, டான்ஸ் இல்லையே,
பாவம் ஏதோ ராஜா மறந்துட்டார் போல் தருது. இவ காலையிலேயே பார்ட்டிய தொடங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாரு, நினைச்சு வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியமான செய்தி. வாசிங்க. தானியேல் மேல் குற்றம் சாட்டின தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். எல்லாரும் வாங்க, எல்லாம் வாங்க என்று சொன்னார். அவர்களை அவர்கள் குமாரரையும் அவர் குமாரரையும் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபில போட்டார்கள். பாருங்க, 119 பேர். ஆமென். மனைவி பிள்ளைங்க எல்லாம் குடும்பமா சேர்ந்து எத்தனை பேரு? 119. மனைவி 1. மனைவி ஒருவத்துக்கு எத்தனை பேர் இருந்தது தெரியல. எல்லாரும் ஓட்டினர் சொல்லிட்டாரு, எல்லாம் வந்துட்டானுங்க. இல்ல குமாரர்கள் வர வந்துட்டானுங்க. ஆமென். 119 பேர் தானியேலை அழிக்கும்படிக்காக, நிர்மூலமாக்கும்படிக்காக, சாகடிக்கும்படிக்காக அவனை சிங்க கெபியில போட்டாங்க. ஆனா கர்த்தர் தானியேலை விடுவித்தார். ஆகவே ராஜாவுக்கு கோபம் வந்தது. கூப்பிடுறாங்க எல்லாரையும், அவன் மாத்திரம் வரக்கூடாதுடா, அவன் பொஜாதியெல்லாம் வரணும். 119 அந்த அதிகாரிகள், அவன் மனைவியெல்லாம் வரணும். அதுக்கு வேற யார் வரணும்? அவன் குமாரரையும் கொண்டு வாங்க. எல்லோரையும் சிங்க கவியில தள்ளுங்க. கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தானியேலை சிங்க கவியில போட்டு கொலை செய்யும்படிக்காக விதை விதைத்தான். ஆனா எதை அறுத்தாவ? குடும்பமே சிங்க கவியில கொல்லப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். எஸ்தர் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும், மொர்தெகாயு அவங்க சித்தப்பா தான் நினைக்கிறேன் இல்லையா? சித்தப்பா எஸ்தர் ராணி. ஆமான் என்ற ஒரு மனுஷன், சொல்லுங்க, எஸ்தர் புஸ்தகத்துல ஆமான் என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 உள்ள வசனங்களை வாசிங்க. அப்ப நான் அப்படியே தொடர்ந்து நான் அப்படியே உங்களுக்கு முடிச்சிடுறேன். நான் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்தர் chapter 3 verse 1 and 2, பேஜ் நம்பர் 630 நான் நினைக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எஸ்தர் எடுத்தீங்களா? என்ன பேஜ் நம்பர்? 626. தமிழ்ல 626. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகஸ்வேரு அம்மெத்தாவின் குமாரனாக ஆமோன் என்னும் அகாகியா மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசானத்தை உயர்த்தி வைத்தார். பாருங்க, ஆமான் என்ற ஒரு மனுஷன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்டுல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சான். இந்த மொர்தெகாயு என்ற ஒரு மனுஷன், கேட்ல நிக்கிற ஒரு மனுஷன், மொர்தெகாய் நிக்கிற மனுஷன் எங்க நிக்கிறான்? வீட்டுல வெளியே நிக்கிறான், கேட் கிட்ட நிக்கிறான் இல்லையா? ஏதோ வேலை செய்யறான், செக்யூரிட்டி வேலை செய்யறான். இப்போ நாட்டுல உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற அந்த மனுஷன் வெளியே வரும்போது சலிட் அடிக்கணுமா? அடிக்க கூடாது. ஆனா அந்த அதிகாரத்தை கொடுத்தான். இனி யாரும் நாட்டுல அவனை பார்க்கவெல்லாம் அவனை சல்யூட் அடிக்கணும், அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனா இவன் மாத்திரம் மரியாதை கொடுக்கல. அதனால அவனுக்கு கோபம் வந்தது. நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை பார்த்தா தலை குனிந்து என்னை சல்யூட் அடிக்கிறாங்க. ஆனா இந்த மனுஷன் மாத்திரம், இந்த செக்யூரிட்டி மாத்திரம் ஆமென் என்னை வணங்காம நிக்கிறான். அதனால அவனுக்கு மிக பெரிய கோபம் வந்து, ஆமென், இவனை எப்படியாவது நாம் சாகடிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, எப்படியாவது சாகடிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறான். ஆமென். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களும் என்னை பார்த்து வணங்குகிறார்கள், சல்யூட் அடிக்கிறான், நமஸ்காரம் சொல்றான், கீழ்ப்படுகிறான். ஆனா இவன் ஒன்னும் செய்ய மாட்டேன்றானே, இந்த கட்டளை அவன் கடைபிடிக்க மாட்டேன்றானே இந்த மொர்தெகாயு. அதனால இவனை சாகடிக்க வேண்டும் என்று எண்ணி
50 முழம் உயரம் உள்ள ஒரு தூக்கு போடுற ஒரு மரத்தை அவன் செய்தான். யாரு? ஆமோன் செய்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 செய்தான். ஆனா அவன் செய்த சூழ்ச்சிகள் நாட்டுக்கு விரோதமா இருந்தது என்பதை ராஜாவுக்கு தெரியாது. அவன் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். அவன் ராஜாவுக்கு தெரியாத அநேக காரியங்கள் அவன் செய்து இருக்கிறான். அதனால நாட்டுக்குள்ள ஒரு பெரிய இழப்பு வரும், பைனான்சியல்ல பெரிய காரியம் இழப்பு வரும். அது அவன் தெரியாம செய்து கொண்டிருக்கிறான். இந்த காரியம் எஸ்தருக்கு மாத்திரம் தெரியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ எஸ்தர் வரும்போது சொல்றா, ராஜாவே, நீ உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிற மனுஷன், அவன் நடவடிக்கை சரியில்லை, நாட்டை வேற விதத்தில் அவன் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த நாடு அழிவின் பாதையில போய்விடும், பண வீக்கத்துல போய்விடும் என்ற அந்த சீக்ரெட்டை எஸ்தர் அந்த ராஜாவுக்கு சொல்றா. ஆமென். அல்லேலூயா. இது ராஜா இடத்துல போகிறது. ஆனா இவன் இதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணிடுறான்? இந்த ஆமன் என்ன பிளான் பண்றான்? என்ன வணங்கல, எனக்கு நமஸ்கரிக்கல, யூதன் தான், நமஸ்கரிக்கல, வணக்கம் பண்ணல, உக்காண்டே சேர்ல. ஆனா பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் இந்த நமஸ்காரம் பண்றாங்க, விஷ் பண்றாங்க, சல்யூட் அடிக்கிறாங்க. இவன் மதிக்காத இருக்கிறான். இவனை நம்ம சாகடிக்கணும். அதுக்காக 50 முழம் உள்ள ஒரு தூக்கு மரத்தை அவன் செய்தான். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அதற்குள்ள எஸ்தர் இவன் செய்கிற சூழ்ச்சிகளை ராஜா எடுத்து சொல்லும் பொழுது ராஜா மிகவும் கடும் கோபம் கொண்டு, ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா, அவன் யாருக்காக தூக்கு மரத்தை செய்தானோ அவனையே ராஜா தூக்குல போட்டார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். அல்லேலூயா. நன்மை செய்தால் நன்மையே நீ விதைப்பாய், தீமை செய்தால் தீமையை நீ விதைப்பாய். 2-3 வசனம் ரொம்ப நல்ல வசனம். நீதிமொழிகள் முடிச்சிட்டேன். நீதிமொழிகள் ப்ராபர்ப் சாப்டர் 11, அது முதல்ல நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம். Proverbs chapter 22 verse 8 வாசிங்க. அநியாயத்தை விதைக்கிறவன், பாருங்க என்ன சொல்றார்? அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். அநியாயத்தை விதைக்கிறவன் அநியாயம். ஆமென். என்ன சொல்றாரு? வாசிங்க. 22:8. அநியாயத்தை விதைக்கிறவன், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். வருத்தத்தை அறுப்பான். ஆமென். அவன் செய்கிறது நல்லா தான் தெரியும். அவன் வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமாய் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. யோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம், யோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஜோப் சாப்டர் 4 verse 8 வாசிங்கம்மா. நான் கண்டிருக்கிறபடி, 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் கண்டிருக்கிறபடி, நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைத்தவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தீமை செய்கிறவர்கள் தீமையை அறுப்பார்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அதான் சொல்றேனே, நீ ஒருத்தர் கெட்டது செய்தா நீ கெட்டது உன் வாழ்க்கையில நடக்கும், உன் பிள்ளைகள் மத்தியில நடக்கும். நான் வாசிங்க யோபு 4:8 வாசிங்க. யோபு புத்தகம். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினை விதைக்கிறவர்கள் அதுவே அறுப்பார்கள். எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பீர். நன்மையை விதைத்தால் நன்மையை நீ அறுப்பாய், தீமையை விதைத்தால் தீமையை நீ விதைப்பாய். அருமையான ஒரு வசனம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், பேஜ் நம்பர் 1056. ஓசியா சாப்டர் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம், பேஜ் நம்பர் 1056.
வாசிங்க 12வது. நீதிக்கென்று விதைக்கிறதை விதை விதையுங்கள். 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓகேமா. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள். தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள். தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியின் வருஷத்தை பண்ணும் மட்டும் அவர் தேட காலமாய் இருக்கிறது. என்ன சொல்றாருன்னா, நீதிக்கென்று விதைக்கிறவன் நீதிக்கென்று அறுப்பான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். கடைசியாய் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம். Proverbs chapter 11 verse 18. பகையை மறைக்கிறவன். நீதிமொழிகள் 11:18. துன்மார்க்கன் விருதா வேலை செய்கிறான். நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். மெய்யாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியை விதைக்கிறவன் மெய்யாய் பெருகுவான். அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. மெய்ப்பலனை பெறுவான். நீதியாய் விதைக்கிறவன் பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. அதான் கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? 7வது வசனத்தை வாசிங்க, முடிச்சிடறேன். அதுதான் நான் தொடங்கினேன். Galatians chapter 6 verse 7. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. மோசம் போகாதீர்கள். எதுக்கு மோசம் போகாத? தீமை செய்து போடாதீங்க. ஐயோ, தீமை செய்தீங்கன்னா மோசமாயிடுங்கய்யா. நீ மாத்திரம் இல்ல, குடும்பம் ஆயிடும், பிள்ளைங்களாயிடும், எல்லாம் ஆயிடுவாங்க, மோசமாயிடுவாங்க. நீங்க மோசம் போகாத இருப்படிக்கு தேவன் தம்மை பரிகாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தைகள். நன்மை விதைத்தால் நன்மையானதை நீ அறுப்பாய், தீமை விதைத்தால் தீமையானதை நீ அறுப்பாய் என்ற வாக்குத்தத்த வார்த்தைகளை அநேக வேதத்தின் காரியத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே கர்த்தாவே. இதற்காக உமக்கு நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.